அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். ஒட்டுமொத்த கடனும் உடனே தீர இந்த நம்பரை இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்ப்பதற்கான நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நீங்க ஒரு தனியார் கிட்ட கடன் வாங்கி இருந்தாலும் சரி, அல்லது பேங்க்ல நீங்க ஹவுசிங் லோனோ, வெஹிக்கல்கான லோனோ அல்லது வேற ஏதாவது பர்சனல் லோன் வாங்கி இருந்தாலும் சரி இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். எந்த ரூபத்தில் நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே போல நகைகள் அடமானம் வச்சிருக்கீங்க அல்லது சொத்துக்களை நீங்க அடகு வச்சிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் நம்ம செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி காலை 10 மணி 36 நிமிடங்கள் முதல் மதியம் 12 மணி 47 நிமிடங்கள் வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்க வீடியோவை லேட்டா பாக்குறீங்க அல்லது இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த நேரத்திலையும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுங்க. இதோட அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு தான் நம்ம இது போல டெக்னிக்ஸை பயன்படுத்தணும். சரிங்க, நாளைய தினம் சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம்னு நம்ம சொன்னதற்கான காரணம், பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் தாங்க மிக மிக விசேஷமானது. 100% நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்முடைய கடன்களை அடைப்பதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாயின் அருள் பூரணமாக தேவை. 12 ராசிகளில் செவ்வாய் பகவான் 2 ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், மேஷம் மற்றும் விருச்சக ராசி. சோ இந்த மைத்ரேய முகூர்த்தம் பார்த்தோம்னா இந்த மேஷம் மற்றும் விருச்சகத்துடன் தொடர்புடையது. அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். பொதுவாகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய கடன் தொகையில் கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் அந்த முழு கடனையும் விரைவாக நம்மால் அடைக்க முடியும். நீங்க ஒரு தனியார் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட 500 ரூபாய் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்க திரும்பி செலுத்தினாலும் அந்த கடனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 500 ரூபாய் திரும்ப செலுத்தினால் அது மிகவும் குறைவான அமௌண்டா இருக்கேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அந்த நேரத்தினுடைய சூட்சமத்தை தாங்க நம்ம பயன்படுத்தணும், அதுதான் முக்கியம். அதே போல நீங்க நகைகள் அடமானம் வச்சிருக்கீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வட்டி தொகையோ அல்லது அசல் தொகையோ கொஞ்சமாவது நீங்க திரும்ப செலுத்துங்க. அந்த நகைகளை உடனடியாக மீட்க முடியும். நம்ம சேனல்ல இந்த மைத்ரேய முகூர்த்த நேரங்கள்ல இது போல மெத்தட்ஸை பயன்படுத்தி நிறைய பேர் நீங்க நகைகளை மீட்டதா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சில பேர் நீங்க சந்தேகங்கள் கேட்கிறீங்க, இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை நம்ம டைரக்டா தான் திரும்ப செலுத்தணுமா, அதாவது அமௌண்டா தான் கொடுக்கணுமா கையிலன்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நகைகளை நீங்க அடகு வச்சிருக்கீங்கன்னா அதை குறிப்பிட்ட நேரத்துல தான் இஎம்ஐயா அவங்க எடுப்பாங்க. சோ நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அதை திரும்ப செலுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஒரு உண்டியல் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அல்லது டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, அதே போல பேங்க்ல நகையும் அடமானம் வச்சிருக்கீங்கன்னா 2 உண்டியல் எடுத்துக்கோங்க அல்லது 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நீங்க கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சிட்டு அந்த உண்டியல் அல்லது பாக்ஸ்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க போடுங்க. குறைந்தபட்சம் 3 முதல் 6 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு இதே போல பணத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. எந்த டைம் வேணாலும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். சோ இது போல நாம் செய்வதும் பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை திரும்ப செலுத்துவதாக தாங்க அர்த்தம். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போல ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு
எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நம்முடைய கடன்களை தீர்க்க செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக தேவைன்னு பார்த்தோம். அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய சடாட்சர திருநாமத்தை நம்ம எழுத போறோம். அதனுடன் கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பரையும் நம்ம எழுத போறோம். இதை கிரபோவாய் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க ஒரு ஒயிட் கலர் வெள்ளை நிற அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கசங்கி போன கிழிந்து போன பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ரெட் கலர் பென்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போவதை எழுதணும். ஏன்னா அங்காரகனுக்கு உரிய நிறம் சிவப்பு. சோ ரெட்ல எழுதுவது உடனடியாக பலனை கொடுக்கும். கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலர்ல நீங்க எழுதுங்க. கிரீன் அண்ட் பிளாக் கலரை இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ரெட் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. எழுதுவதற்கு முன்பாக செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. தாராளமான பணவரவு ஏற்படணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த சடாட்சர திருநாமத்தை நீங்க எழுதுங்க. ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. அவ்வளவுதாங்க. 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அதிகமாகவும் எழுதக்கூடாதுங்க, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டா 27 முறை நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 27 முறை எழுதி முடிச்சிட்டு அதே பேப்பருக்கு பின்னாடி சைட்ல, அந்த பேப்பருடைய பேக் சைட்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும். இதையும் 27 முறை நம்ம எழுதணும். 9649130, 9649130, 96491330. பேப்பருடைய ஒரு பக்கத்துல ஓம் சரவண பவாய நமகன் எழுதணும். அதற்கு பின் பக்கத்துல 9649130 இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். இரண்டுமே 27 எண்ணிக்கையில நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில வச்சிருங்க. டெம்பரவரியா நீங்க ஷோல்டர் பேக்ல, ஹேண்ட் பேக்ல, மணி பர்ஸ் வேலட்ல கூட வைக்கலாம். நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா நீங்க பூஜை அறையில கூட இந்த பேப்பரை வைக்கலாம். உங்களுடைய அந்த கடன் முழுவதுமாக தீர்ந்ததற்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நாளைய தினம் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு உடனடியாக உங்கள் கடன் தீரும். மேஜிக் போல நிறைய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுடைய அந்த கடன்கள் முழுவதும் தீர்ந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.